ஒரு நாள் முதல்வன் படம் மறைஞ்சு விட்டதான். அங்கே என்றால் ஒரு நாள் படத்துக்காக டைப் பண்ணி ஆக்கள் உள்ளுக்கு போடுறாங்க. அது செய்ய முடியாது. அதாவது அண்டு அர்ஜுன் ஒரு நாள் முதல்வராக வந்து காட்டின கூத்துக்கும் இவர் 50 ஃபைல கொண்டாந்து காட்டின கூத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்போது என்பிபி அரசாங்கம் கொண்டு செல்லக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது மக்களுடைய தேவையை வெளிப்படும். இந்த மக்களுடைய தேவை எப்படி பழைய அரசியல் கட்சியாக ஜேவிபி சரியாக புரிந்து கொண்டு என்பிபி என்று தன்னை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு முன்னுக்கு போனார்களோ, இந்த எதிர்பார்ப்பு மக்கள் இருக்குதா இல்லையா? எதுக்கு அந்த எதிர்பார்ப்பு ஏன் இருக்கின்றது? காரணம், அவர்களுக்கு இன்னும் தெளிவாக கன்வின்ஸ் ஆகவில்லை. அங்க இருக்கின்ற ஒரு அப்புஹாமியோ, அங்க இருக்கின்ற ஒரு ராசமாணிக்கமோ அல்லது ஒரு ராமலி பேர் சொல்லக்கூடாது இருக்கிற அமைச்சர் எங்களுக்காக நியாயம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் இவர்கள் செய்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாம வாக்களிச்சாங்க. அது என்னோட நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை ஒன்று எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நம்பிக்கை. அது நிறைவேறி கொண்டு இல்லை, எதிர்பார்ப்பு சுற்று நூறாக உடைந்து விட்டு நான் சொல்கிறேன் காரணத்தை. அவன் பிடிக்கவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. இதுதான் உண்மை. அவர் சந்தேக நபராக நீதிமன்றத்தில் இருக்கின்றார். இது ஈஸ்டர் சண்டே டைம் என்ன சொன்னார்கள்? இப்பொழுது இருக்கின்ற வழக்கே 3 வருடமாக இவர்களுக்கு முடித்துக் கொள்ளாமல் இருக்கிறது. அவர் போட்ட வழக்கு ஒரே ஒரு வழக்கு கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இன்னும் வீடு போல் இருக்கிறது. ஒரு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பிடிக்க முடியாது. கடந்த காலங்கள் தோன்றி மஹிந்த எவ்வாறு 10 வருடங்களாக 9 வருடங்களாக யுத்தத்தை வைத்து அரசியல் செய்தாரோ, இப்போ என்பிபி வந்து இந்த ஊழலை வைத்து தான் இப்போ ஒரு கடந்த 10 வருடங்களாக அரசியல் செய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப அது ஜேவிபி இல்ல, அது என்பிபியா. ஜேவிபி இல்லாமல் என்பிபி வர வேண்டும் என்ற அந்த கொள்கை மாற்றம் இல்லை. அந்த டாக்டே அது உண்மையாக செய்திருக்கப்படும். ஆனால் இப்போது நடக்கின்ற விடயத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகின்றது. சட்டம் வாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் சம்பந்தமான சரியான ஒரு அறிவுரை இல்லாதவர்கள் விளைப்பார்கள். ஆணுற வந்தா எல்லாரும் உள்ளுக்குதான் அவனே என்று நினைத்து கொண்டு அதில் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்தில் தான் வாக்களித்தார் ஜனாதிபதி மைந்த செய்தவர். மத்தியில் இருந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய விருட்சம் இதனுடைய வேரையும் அசைத்து இருக்கிறது. அதனுடைய பொதுச் செயலாளர் நீங்க, உங்களுடைய வாக்குகளும் கணிசமாக தருகிறது. மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்து. இலங்கையர் என்ற ஸ்ரீலங்கன் என்ற முறையில் ஒவ்வொரு பிரஜையும் எந்த பாகுபாடும் என்று பார்க்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் வர மட்டும்தான் இந்த கட்சி. எங்களுடைய குறிக்கோள் அது நடந்து விட்டால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது நடந்து விட்டது என்று சந்தோஷமாக நாங்கள் போகிறோம். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இன்றைய தினம் உங்களை சந்தித்திருக்கின்றோம். வழமை போல சதுரங்கம் இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள், நாட்டிலே நிலவரங்கள் தொடர்பிலே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பேசுவது, கலந்துரையாடுவது வழக்கம். அது தொடர்பிலே அந்த வாரத்தில் பேசப்படுகின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பிலும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்திருப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர், நல்ல ஒரு கலைத்துறையில் ஒரு ஆர்வமுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கலை சார்ந்த விடயங்களையும் பாராளுமன்றத்திலே இவ்வளவு சீரியஸாக பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் சென்றாலும் அந்த கலையையும் உள்ளே செலுத்தி அந்த கலையினூடாக சில விடயங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்தான் நிசாம் காரியப்பர் அவர்களை நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். நிறைய விடயங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். கட்சி பற்றி, நாட்டினுடைய அரசியல் விவகாரங்கள் பற்றி, சட்டம் பற்றி சில விடயங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என நாங்கள் நினைத்திருக்கின்றோம், அழைத்திருக்கின்றோம் அவரை. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் உங்களுக்கு. வலைக்கும் சலாம், வணக்கம். முதன்முறையாக உங்களுடைய தொலைக்காட்சி அல்லது இந்த ப்ரோக்ராமுக்கு வர கிடைச்சது சந்தோஷம், நன்றி. நிசாம் காரியப்பர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, இப்படி ஒரு கேள்வியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஒரு நீண்ட பயணத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க. இலங்கை அரசியல் வரலாற்றில் நிறைய கட்சிகள் சார்ந்த நிறைய விடயங்களை செய்திருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில் இப்போது என்பிபி அரசாங்கம் கொண்டு செல்லக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். என்பிபி அரசாங்கத்துடைய ஆட்சியை நான் பார்ப்பது அவருடைய கொள்கை என்ற விடயத்துக்கு அப்பால் போய் வளமையாக நடக்கின்ற மாமூல் அரசியலிருந்து
மாறுபட்ட ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டும் என்று மக்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு தாகம். அந்த தாகம் எப்படி ஏற்பட்டது என்றால், எப்பொழுதும் மக்கள் பொருளாதார ரீதியாக கடுமையாக கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்ட நேரத்தில் தங்களுடைய பொருளாதார பிரச்சினைக்கு காரணம் எங்களை ஆழ்ந்த அரசியல்வாதிகள், அவர்களுடைய ஊழல், அவர்களுடைய பிழையான கொள்கைகள் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்கு வந்த பொழுது அவர்கள் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முக்கியமாக நான் நம்புகின்றேன் 40 வயதுக்கு கீழ்ப்பட்ட இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய யுவதிகள், இளைஞர்கள், படித்த மட்டங்கள், வளமையாக இளைஞர் மட்டங்கள் எல்லாருமே படித்தவர்கள் தான், ஏற்பட்ட ஒரு தாகம். அது ஜேவிபி நோக்கி போனதல்ல என்னுடைய பார்வையில். அது ஜேவிபி என்பதும் ஏற்கனவே கிட்டத்தட்ட 50 வருடம் இந்த அரசியல் இருந்தவர்கள், அந்த குட்டையில் ஊர்னவர்கள். ஆமாம். ஆனால் அவர்களுக்கு தங்களுடைய அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு அரசியல் தலைமைத்துவம் அவர்கள் தேடிய பொழுது இதை சரியாக புரிந்து கொண்ட ஜேவிபி என்பதற்கு மேலாக அனுரகுமார திசாநாயக்க என்ற தனி நபர் இதை சரியாக புரிந்து கொண்டு அவருடைய தலைமையில் இந்த என்பிபி என்று தன்னுடைய ஜேவிபி என்கின்ற பழைய அந்த லேபலை அழித்துவிட்டு, என்றால் ஜேவிபி என்ற பொழுது பல அங்கே ஒரு சில சந்தேகங்கள், பயங்கரவாதங்கள் இருக்கின்றது. அச்சமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. என்றால் அவர்கள் அவங்களுடைய எதிர்கால இல்லை, அவருடைய ஆதிகாலம், இறந்த காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் வன்முறைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் அது அழகாக அவர் அதை அவர்களாக முகாமத்துவம் செய்து அதை விட்டுவிட்டு என்பிபி என்ற போர்வையில் அதை மக்களுக்கு மத்தியில் புதிய அரசியல் தலைமைத்துவமாக தானும் தன்னுடைய மாறுபட்ட கொள்கையும் மக்களை, சிங்கள மக்களை முக்கியமாக தான் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு நபர் என்று மட்டும் காட்டிக்கொண்டு அதுக்கு பிரதம மந்திரியாக இப்பொழுது இருக்கின்ற அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரியை பாவித்து அதை அழகாக கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் முதல் மக்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஆமாம் இவர் செய்வான், வேற யாரும் இருக்கவில்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் கொடுத்துத்தானே பார்ப்போம், நாங்கள் 70 வருஷமாக கொடுத்து ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, இவரிடம் கொடுத்து பார்ப்போம் என்று கொடுத்த பொழுது அது அவருக்கு அதிக பெரும்பான்மையாக கிடைக்கவில்லை. ஆனால் அதை அவருடைய அதிர்ஷ்டவசமாக எதிர்க்கட்சியில் பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆக கூடுதலான வாக்குகளை பெற்று வந்த பொழுது வலிமையான அரசியலில் ஜனாதிபதி தேர்தலை வென்றவர் தான் பார்லமெண்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு 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 சம்பிரதாயம் இருந்தது. அதற்கு மேல அப்பொழுது பாராளுமன்றத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஊழல் உள்ளவர்கள் அல்லது அவர்கள் எல்லாருமே மக்களால் வெறுக்க வேண்டியவர்கள் என்ற ஒரு மாயை, அதில் மாயை என்பதை விட அது யதார்த்தம் இருந்தது. ஆனால் 100% உண்மை அல்ல, ஒரு 60-70 உண்மையா இருந்தது. அதையும் தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு பாராளுமன்ற அதிக பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டார். ஆகவே என்னுடைய பார்வையில் இது மக்களுடைய தேவையை வெளிப்படுத்துகின்றது. இந்த மக்களுடைய தேவை எப்படி பழைய அரசியல் கட்சியாக ஜேவிபி சரியாக புரிந்து கொண்டு என்பிபி என்று தன்னை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு முன்னுக்கு போனார்களோ, அதே போன்று எல்லா அரசியல் தலைவர்களும், கட்சி என்பதுக்கு அப்பால் போய் தலைவர்களும் அதன் ஊடாக, அதாவது ஊழலற்ற மாமூல் அரசியல் செய்யாத ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க போகின்றேன் என்ற ஒரு கோஷம் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலேயும் உள்ளது. அதை இவர்கள் சரியாக புரிந்து கொண்டு முன்னுக்கு வர வேண்டும். அதைத்தான் நான் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய செயலாளர் என்ற முறையில் நான் தொடர்ச்சியாக இதை சொல்லி வருகின்றேன். ஏனென்றால் மக்களுக்கு மாற்று வழி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த அரசியல் தலைமைத்துவத்தை நாங்கள் நேர்மையான அரசியலில் ஈடுபடுவோம் என்ற ஒரு கொள்கை ஊடாக முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த அரசியல், இப்போ நீங்கள் நிறைய விடயங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த அரசாங்கம் மாமூலற்ற அரசியல் அல்லது மாமூல் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம். ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல கேபினெட் அமைச்சர்கள் மீதும் முறைப்பாடுகள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? ஆமாம், ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் சகோதர சேகு அவர்களே, நாங்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து ஆக்களை கொண்டு வர முடியாது. எங்களுடைய மக்கள்
ஒட்டுமொத்தமாக எவ்வளவுதான் ஒரு வீதாசாரம் இதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்று நினைத்தாலும் இன்னும் பெரும்பான்மை அந்த மாமூல் அரசியல் ஊடாக ஊழலை செய்கின்ற கொள்கை தனக்கு தனிப்பட்ட சுயநலம் வரும் பொழுது அதை அவர்கள் பின்பற்றுகிறது. சின்ன உதாரணம் சொல்கின்றேன். இப்பொழுது NPP ஒருவராக இருக்கலாம், உங்களுடைய ஊரோ என்னுடைய ஊரை சேர்ந்த ஒருவர். ஆனால் அவர் அவசரமாக மார்க்கெட்டுக்கு ஹெல்மெட்டை போடாமல் போய்விட்டால் அந்த நிமிடம் அதெல்லாம் மறந்து விடுவார். அவரை பிடித்தால் அவருக்கு தேவை, அந்த காலத்தில் எம்பிக்கு ஒரு கோலை கொடுத்துட்டா டக்குனு போலீஸ்ட கதைக்கு விட்டு விடுவாரே என்கிறது தான் அவருடைய மனதில் வரும். அதை நான் அவரை பிழையாக சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு நாளில் மாறுகின்ற விடயம் அல்ல, காலப்போக்கில், அதாவது எங்கேயாவது இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே அந்த ஆரம்பம் நடந்திருக்கின்றது. ஆனால் JVP-க்குள்ளேயும் தற்போது இருக்கிற அரசாங்கத்துக்குள்ளேயும் மாமூல் அரசியலை பின்பற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம் NPP-க்குள் இருக்கின்ற இந்த JVP என்பது தன்னை அரசியல் கட்சியாக ஒரு பலமான அரசியல் கட்சியாக ஆக்குவதற்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் பலமாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஏன் நினைக்கின்றார்கள்? இதுகால வரை அவர்கள் கண்ட 77ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அரசியலில், இந்த வீதாசார அரசியலில் பணம் மையமாக வைத்துதான் தேர்தல் நடக்கின்ற விஷயம் அவர்களுக்கு தெரியும். ஒரு மாற்றத்தில் 2023-24ஆம் ஆண்டு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் 24ஆம் ஆண்டு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் மக்கள் அதை மறந்துவிட்டு அரசியல் தேர்தல் பிரச்சாரங்கள் வரும் பொழுது மீண்டும் பணம் அல்லது சொத்து அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற சோர்சஸை வைத்துதான் தேர்தலை வெல்ல முடியும் என்ற அந்த உள் ரகசியம் அவர்களுக்கு தெரியும். தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக அவர்கள் மக்களுக்கு தெரியாமல் ஊர்ல சொல்லுவாங்க உசுப்பாம வேலையை கொண்டு வராங்க. இப்ப மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இப்ப நீங்க எதிரணியில இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் மக்கள் NPP-க்கு கொடுத்த ஆதரவு குறைந்திருக்கு. இப்போ சில அறிக்கைகள் கூட வெளியில் வந்திருக்குது, நாங்கள் ஆய்வு அறிக்கைகள் வந்திருக்கிறது. இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமை மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு எதிரணி பாராளுமன்ற உறுப்பினராக சொல்லலாம், உண்மையான விஷயத்த சொல்லலாம். இல்லை, எப்படி என்றால் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது விஷஃபுல் திங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்படி நடந்தால் நல்லம் என்று நாங்கள் விரும்புகின்ற ஒரு மனப்பான்மை இருப்பதனால் அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்ற பார்வை இருக்கின்றது. ஆனால் உண்மை பாரிய அளவில் ஒரு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரைகள் அவர்களுக்கு மாற்று அரசியல் தலைமைத்துவம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று அரசியல் தலைமைத்துவம் இருக்கின்றதா என்ற கேள்வி இங்கே பெருசாக வருகின்றது. இதை விட்டால் வேற கட்சிகளிலே அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு. கட்சி என்பதை விட தலைமைத்துவம், ஏனென்றால் எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கின்றது. எதிர்கட்சியில் ராஜபக்சவுடைய கட்சி ஏற்கனவே இந்த ஊழலுக்கு அடித்தளம் போட்டவர்கள், அவர்களை நாங்கள் வைத்துக் கொண்டால் மக்கள் நிச்சயமாக எங்களை நிராகரிப்பார் என்ற ஒரு பிரச்சனை சஜித் பிரேமதாச சஜபேக்கு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்றது. ஆனால் எந்த ஊகம் சரியா போலையா என்பது ஒரு தேர்தலில் தான் காணலாம். மாகாண சபை தேர்தலில் இவர்கள் வைத்திருந்தால் அதை நாங்கள் நிரூபிக்கலாம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவருடைய பாப்புலாரிட்டி, அவர்கள் மக்கள் இருக்கின்ற ஆதரவு குறைந்திருக்கின்ற விடையும் தெளிவாக விளங்குகின்றது. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எலெக்ஷன்லையும் அவர்கள் உடைந்து கொண்டு போகின்றார்கள். ஆனால் இதை ஒரு ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடக்கும் என்று கேட்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி என்னென்றால், எங்கள் மக்களும் வளமையாகவே 5 வருடம் 3 வருடத்துக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன் என்று யோசிப்பவர்கள் அல்ல. வெறும் ரியாக்ஷனரி சொசைட்டி. இந்த ஒரு கிழமை அவங்களுக்கு எல்லா விடயமும் ஒரு பல கிழமை தான். அந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் இந்த கலை என்று சொல்ல பொழுது நான் கலையில் விட திரைப்படங்கள் போடுவார்கள். எம்ஜிஆருடைய படம், சிவாஜி படம் 1 வருடம் ஓடும். இப்பொழுது எந்த பெரிய சக்சஸ்ஃபுல் பிலிம் என்றாலும் ஒரு நாள் 1 வீக் அதோட முடிச்சு காசு எடுத்துடணும், அடுத்தது வந்துடும். அந்த மக்கள், அதாவது இந்த ஜெனரேஷன் ஜென் Z என்பவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். என்றால் அவர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் ஒரு நிமிடத்துக்குள் பெற்றுக்கொள்ளலாம், ஒரு செகண்டுக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சமூகம். இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் சொசைட்டி. இந்த சூழ்நிலையில் இந்த ஜெனரேஷன் Z 2028ஆம் ஆண்டு வருகின்ற தேர்தலில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று தீர்மானிப்பது கஷ்டம். அந்த காலகட்டத்தில் வருகின்ற
முக்கியமாக பொருளாதார விடயம், ஊழலும் பொருளாதாரம். ஊழல் என்பதை நான் ஒரு நாளுமே ஒத்துக்கொள்ள மாட்டேன் சேகு. மக்கள் ஊழலை வெறுத்தார்கள் என்று இல்லை, மக்கள் ஊழல் ஊடாக தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதைத்தான் அவர்கள் இருந்தார்கள். இல்லாட்டி அதற்கு முன்பு அவர்களுக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்வார்கள் போவிட்டு எடுக்கலாம், சரி ரோட் போடுகிறார்கள், பரவாயில்ல, அவன் 20% எடுத்தாலும் பரவாயில்ல, 80% ரோட போட்டா போதும் தான் யோசிச்சார்கள். அடி 25% பரவாயில்ல, 40% பரவாயில்லை என்றுதான் சொன்னார்கள். செஞ்சு போட ரணிலுக்கு இவன் ரோடு போடுறதும் இல்லை, கமிஷன் எடுக்கிறதும் இல்லை. ஆனா பெசனுக்கு சொன்னா அவன் 60% மட்டும் தான் ரோட் போட்டிருக்கிறான் தான். அப்படி தங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக ஊழல் என்பதை தூக்கி எறிபவர்கள். இன்றைக்கு கூட நீங்கள் ஊர்களில் போய் பார்த்தால், அப்ப இந்த மக்கள் இந்த விடயத்துல சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்றீங்களா? ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் என்பது சுயநலவாதிகள். ஆனால் இந்த புதிய தலைமுறை மாற்றம் அடைகின்றது சொல்வதற்கு காரணம், இதுகார வரை இந்த மக்கள் அரசாங்கம் ஊடாக கிடைக்கின்ற தொழில், அரசாங்கம் ஊடாக கிடைக்கின்ற பொருளாதார வளர்ச்சியை வைத்து வாழ்ந்தவர்கள். அப்படி இருக்கும் வரையும் அது அந்த மாமூல் அரசியல் தொடரும். ஆனால் தற்போதைய ஜெனரேஷன்ஸ், தற்போதைய தலைமுறை சுயமாக பொருளாதார ரீதியாக எழுந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இந்த சோசியல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஊடாக வந்திருக்கிறது. இப்போ உதாரணம் சொல்லுங்கள், இந்த 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 உங்களுடைய இந்த கலை இந்த அரங்கம், இந்த சதுரங்கம் 15-20 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு அந்த லைசன்ஸ் இல்லாட்டி எடுக்க முடியாது. கண்டிப்பா அந்த லைசன்ஸுடைய விலை என்ன, அதை பெறுவதற்கு எந்த அமைச்சரை போட வேண்டும், ஜனாதிபதி மட்டத்தில் லைசன்ஸ் எடுக்க வேண்டும். இந்த சுவர்ணவாகினி அதை இதை வித்ததுக்காக எவ்வளவு பிரச்சனை, தமிழ்நாட்டில் இந்த 2G 3G வித்ததுக்கு எவ்வளவு பிரச்சனை. ஆனால் இன்று அப்படி யாரையும் நம்ப தேவையில்லை. சொந்தமாக நீங்கள் நினைத்தால், இல்லை கல்முனையில் இருக்கின்ற ஒரு நபர் நினைத்தால், அல்லது ரக்வானையில் இருக்கின்ற ஒருவர் நினைத்தால், அல்லது முல்லத்தில் இருக்கின்ற நினைத்தால் அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உருவாக்குகின்ற இந்த சந்தர்ப்பங்கள் அவர்கள் யாரையும் நம்பாமல் சுயமாக நிற்கக்கூடிய ஒரு நிலவரம் வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் ஊழலுக்கு எதிராக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தனிப்பட்ட தேவை இல்லை, ஊழல் ஊடாக வாழ வேண்டும். இப்ப என்பிபியால கொண்டு வரப்பட்ட இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இது அரசியல் தேவைக்காக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகள்னு கணிசமான கருத்துக்கள் இப்ப நாங்க பாக்குறோம். இப்போ இதை வைத்துதான் இவர்களும் அரசியல் செய்தார்கள். கடந்த காலங்கள் தொடர்ச்சி மஹிந்த எவ்வாறு 10 வருடங்களாக 9 வருடங்களாக யுத்தத்தை வைத்து அரசியல் செய்தாரோ, இப்போ என்பிபி இந்த ஊழலை வைத்துதான் இப்ப ஒரு கடந்த 10 வருடங்களாக அரசியல் செய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைப்பாடு இது உண்மையிலுமே ஊழல் குற்றச்சாட்டுக்களாக நிரூபிக்கப்பட்ட, ஏன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களே, காலையில கைது செய்யறாங்க, காலையில விசாரணைக்கு அழைக்கிறாங்க, மாலையில அனுப்புறாங்க, காலையில கைது செய்யறாங்க, 2 நாள் கழிச்சு விடுதலை செய்யறாங்க. இப்ப இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர்த்து இப்படி ஒரு நாடகமா அரங்கேற்றப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு, இதை பற்றி என்ன சொல்றீங்க? நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த நாட்டின் இராணுவம், மக்கள், இராணுவ தளபதிகள், அவர்களுக்கு தலைமை கொடுத்த சில அரசியல் தலைமைத்துவங்கள் உதவி செய்தது. அது அவ்வளவும் தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு பிள்ளையிலிருந்து வந்தொழுது மண்ணை தொட்டு கொஞ்சி மக்களை ஏமாற்றி அதில் ஏறத்தாழ 10 வருடம் அரசியல் செய்துவிட்டு இன்னொரு 5 வருடம் 3வது முறை செய்யலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தார். அதுவும் ஒரு மாயை. அதே போன்றுதான் எனக்கு இன்றைக்கின்றாப்பில் யாபகம் அனுரகுமார் திசாநாயக்க தற்போதைய ஜனாதிபதி 50 ஃபைலை கொண்டு வந்து வைத்து விட்டு இந்த லாட்டரி செய்கிற மாதிரி ஆடியன்ஸில் இருக்கின்ற ஒருவரை கூப்பிட்டு சொல்கிறார், இங்கே வாங்கள், எனக்கு இந்த 50 ஃபைல்கள் இருக்கின்ற ஊழல்களை, ஒவ்வொரு ஃபைலிலும் 7-8 ஊழல்கள் இருக்கின்றது, 50 நபர்களுடைய ஃபைல் பெயர்கள், ஒவ்வொன்றுக்குள்ளும் 5 இருக்கின்றது, 200-300 இதை சொல்வதற்கு எனக்கு 5 நாள் தேவைப்படும். நான் அப்படி ஒன்றே எடுத்து காட்டவில்லை, யாராவது ஒரு ஃபைலை எடுங்க. அப்ப நான் இதை பிளான் பண்ண இல்லை, எடுக்கக்குள்ள அது யோசித்தவுடைய ஃபைல். அவர் அதிலே 8 காட்டுகின்றார், ஆவணங்கள் இருக்கின்றது, நிரூபிக்கப்பட முடியும், நான் வந்திருந்தால் இவர்கள் எல்லாம் ஜெயிலா இருப்பார்கள் என்று சொன்ன பொழுது, சட்டம் வாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் சம்பந்தமான சரியான ஒரு அறிவுரை இல்லாதவர்கள் யோசிப்பார்கள், வந்தா எல்லாரும் உள்ளுக்குதான் அவனே
என்று நினைத்து கொண்டு அதில் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்தில் தான் வாக்களித்தார்கள் அந்த ஜனாதிபதி மைந்து செய்தவாறு. இப்பொழுது அந்த உசுப்பேத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது அதை செய்துவிட்டு இன்றைக்கு அந்த 50 ஃபைல் எங்கே, யோசித்த ஃபைல் உருவாக்கப்பட்டது எங்கே? அவர்களுக்கு அப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கை தெரியாதா இதற்கு வழக்கு போட வேண்டும், அதற்காக பிரத்யோகமான அந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட வேண்டும், வழக்கில் நிரூபிக்கப்பட வேண்டும், அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் குற்றவாளி ஆகுவார்கள். ஆரம்பத்தில் ரிமாண்ட் பண்ணலாம், சிலருக்கு ரிமாண்ட் பண்ண முடியாது, ரிமாண்ட் பண்ணால் அவருக்கு பேல் கிடைக்கும். அவருக்கு தெரியும். மக்களுக்கு ரிமாண்டும் தெரியாது, பேலும் தெரியாது. நீங்க சொன்னவாறு காலையில் பிடிக்கிறார்கள், பின்னர் போடுறார்கள். பாலையில் பிடிக்கவில்லை, சந்தேக நபராக அவரை கூப்பிடுகிறார்கள். அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பு செய்த பொழுது அந்த குற்றத்தில் இருக்கின்றது, பேல் கொடுக்க முடியுமா இல்லையான்னு தீர்மானித்து பேலை கொடுக்கின்றார். மக்களை பொறுத்தவரை இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவனை பிடிக்காம வெளியே வந்துட்டான், அவன் பிடிக்கவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. இதுதான் உண்மை. அவர் சந்தேக நபராக இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கின்றார். ஈஸ்டர் சண்டே அட்டாக் என்ன சொன்னார்கள்? இப்பொழுது இருக்கின்ற வழக்கே 3 வருடமாக இவர்களுக்கு முடித்துக் கொள்ளாமல் இருக்கிறது. அவர் போட்ட வழக்கு ஒரே ஒரு வழக்கு கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இன்னும் வீறு போல் இருக்கிறது. ஒரு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸை பிடிக்க முடியாது. ஆகவே இவர்கள், எனக்கு ஒரே யாபம் வருகிறது இந்த ஒரு நாள் முதல்வன் படம் மறைஞ்சுவிட்டதா. அதில் அங்கே என்றால் ஒரு நாள் படத்துக்காக டைப் பண்ணி ஆக்கள் உள்ளுக்கு போடுறாங்க. அது செய்ய முடியாது. அதாவது அர்ஜுன் ஒரு நாள் முதல்வராக வந்து காட்டின கூத்துக்கும் இவர் 50 ஃபைல கொண்டாந்து காட்டின கூத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அதை நடைமுறை செய்யும் பொழுது அர்ஜுன் அந்த முதல்வருக்கு வருகின்ற சட்ட ரீதியான சிக்கல்களை பார்க்கும் பொழுது சட்டப்படி எல்லாம் செய்ய போனால் சரி வராது என்று கடைசியாக அவர் எதிரி அந்த ரகுவரன் அடிக்கும் சுட்டே கொள்கிறான். சிரித்து கொண்டுதான் சாகுறான். ஏனென்றால் அவன் சிரிக்கும் பொழுது சொல்லுகிறான், நான் வென்று விட்டேன், என்னை நீ நீதிமன்றத்தில் சேர்த்து எனக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை, சட்டத்தை நீ கையில் எடுத்துதான் என்னை சுட்டான் என்று, உன்னையும் நான் ஒரு ஊழல் அரசியல்வாதி ஆக்கி விட்டேன் என்று சிரித்தார் தானே. அதே தான் இந்த அரசாங்கத்துக்கு நடக்க போகிறது. நீங்க கொண்டு வந்த அந்த பிணைப்பு என்பது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க எதை கொண்டு வந்து எங்கால பிணைக்கிறீங்க? இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மூலம் அரசாங்கம் ஆட்சி அமைத்த இந்த NPP மக்கள் மத்தியில் இருந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய விருட்சம் இதனுடைய வேரையும் அசைத்து இருக்கிறது. அதனுடைய பொதுச் செயலாளர் நீங்க, உங்களுடைய வாக்குகளும் கணிசமாக சரிஞ்சிருக்கு. மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துல என்ன சொல்ல போறீங்க? ஆற்றுவதற்கு முயற்சி செய்தார், வேற அங்கே ஆடவில்லை. ஆட முடியாது என்று நான் சொல்லவில்லை. ஆட்டுவதற்கு முயற்சி செய்பவர்கள் இந்த விருட்சத்தை விதைவிட்டு வளர்த்த மறைந்த அஷ்ரஃப் என்ன கொள்கையில் அதை செய்தார் என்றது ஞாபகம் வர வேண்டும். ஞாபகம் வந்தால்தான் இந்த விருட்சத்தை தூக்கி எறிந்து விட்டு அவர் இன்னொரு விதையை போட்டு ஒரு மரத்தை உண்டாக்கலாம். இது ஒன்றுமே இவர்களுக்கு தெரியாது. இந்த எந்த பின்னணியும் தெரியாது. அவர்களுக்கு வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் மாமூல் அரசியல் ரீதியாக 21வது திருத்த சட்டம் அதற்கு வாக்களித்ததை வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு இருந்த ஜனரஞ்சகத்தை குறைத்திருந்தார்கள். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் போன முறை 5 பாராளுமன்ற உறுப்பினர், இந்த முறை 5 பாராளுமன்ற உறுப்பினர். இது தனித்து போட்டியிட்டு கிடைச்சது இல்லையே. எப்பொழுதும் போன முறை ஒருவர் மட்டும் எப்பொழுதும் கிடைக்கவில்லையே. எப்பொழுதும் கிடைக்கவில்லையே. போன முறை தனித்து போட்டியிட்ட யார்? இம்முறை தனித்து 3 எடுத்திருக்கின்றோம், சேர்ந்து 1 எடுத்திருக்கின்றோம். நேஷனலிஸ்டை சேர்த்து 5 எடுத்திருக்கோம். போன முறை அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் தனித்து போட்டியிடவில்லை. இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டி. அப்படி பார்க்க போனால் நாங்கள் முன்னேற்றம். போன முறை 5 கிடைத்தது. அப்பொழுது ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம்தான் தனித்து போட்டிருந்தார், நசீர் அகமது. 5ல் 1 தான். இப்பொழுது 5ல் 3. 5ல் 1 3 ஆகிவிட்டது. அப்போது இங்கே முன்னேற்றம். ஆகவே நீங்கள் இப்படி பாருங்கள், ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் ஐடாக், UNP, SJP, SRTP எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள், எத்தனையாக குறைந்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் TPA மனோ கணேசனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 0, ஒரு நேஷனல் தவிர. மற்றது மன்னிக்கணும், திகாபரன் 2. அவங்க கூட்டணியா தானே வந்தாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன முறை 5, 1 தனித்து போட்டியிட்டார்கள்.
இம்முறை 5 3 தனித்து போட்டியிட்டு பெற்றவர்கள். அது முன்னேற்றம் இல்லையா? போன முறையை விட தேசிய பட்டியல் இந்த முறை மாற்றம் இருந்துச்சு இல்லையா? இல்ல, போன முறை ஒன்றே ஒன்று கொடுத்தார், கிடைத்தது தேசிய பட்டியல். போன முறை தேசிய பட்டியல் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆமா, ஒன்றுமே கொடுக்கவில்லை. 5 வென்றது மாத்திரம் தான். ஆனா இம்முறை ஒன்று தேசிய பட்டியல் இங்கே கிடைத்தது SJP ஊடாக, தனிமையாக ஒன்று கிடைத்தது 5. ஆனா ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற பதவியில் 5 வந்திருக்கின்றது. ஆகவே நான் சொல்லவில்லை, முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலும் ஊழலற்ற மாமூலற்ற அரசியல் செய்ய அற்ற ஒரு அரசியல் வேணும் என்ற ஒரு தேவை ஏற்படாமல் இல்லை, ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப பாருங்க, உங்களுக்கு இருந்த பிரபல்யம், முஸ்லிம் காங்கிரசுக்கு இருந்த பிரபல்யம், முஸ்லிம் மக்கள் அந்த வாக்களித்த, இப்போ மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவங்க இருக்கிற நேரம் முஸ்லிம் காங்கிரசினுடைய கொள்கைகள், அதன் பின்னணிகள் நிறைய, இன்றைக்கும் அஷ்ரஃபை பற்றி பேசுறதுக்கான, அவர்களை பற்றி பேசுறதுக்கான காரணம் அவர்களுடைய கொள்கை, அவர் எடுத்த முடிவுகள், அவர் மக்களுக்காக, முஸ்லிம் மக்களுக்காக செய்த சேவைகள். ஆனால் அப்படி இருந்த ஒரு கட்சி இப்போ ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் வார நேரம் இன்றைக்கு மக்கள் புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் வார நேரம் அதை ஏற்றுக்கொள்ள தானே வேணும். மக்கள் பெருமளவு முஸ்லிம் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்தாலும் நிறைய பேசுற விஷயங்கள் இல்லையா இருக்கு. சேகு, உங்களுக்கு இத்தனை வயசு? மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இப்போ ஒரு 40 வயது. மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் மரணித்த 2000 ஆண்டு உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு அப்போ ஒரு 19 வயது. அப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம், எனக்கு அந்த சம்பவம் நன்றாக, சம்பவத்தை நான் சொல்லவில்லை, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அன்று மறைந்த அஷ்ரஃப் மட்டும் மறைந்தில்லாமல் விட்டிருந்தால் அம்பாரம் மாவட்டத்திலே எங்களுக்கு ஒரு பேராவது ஒன்றிப்போமாட்ட கேள்வி இருந்தது. அவருக்கு ஏசாதவர்களே கிடையாது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இத்துடன் அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்கள் தானே அஷ்ரஃபை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஏசி தள்ளினார்கள், பேசி தள்ளினார்கள். ஆனால் அவருடைய மறைவு காரணமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு தனித்துவ அரசியலை உருவாக்கி சரித்திரம் படைத்த ஒரு மாமனிதர், கிழக்கில் உருவாக்கின இந்த தலைவர், இதுகால வரை ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அடிபணிகின்ற ஒரு முஸ்லிம் தலைமைத்துவம் இருந்த இடத்தில் புதிய சரித்திரத்தை கொண்டாந்து சுயமாக தங்களுடைய அரசியல் தலைமைத்துவத்தை முஸ்லிம்கள் ஒரு தனித்துவ சமுதாயமாக காட்டினார் என்கிற விஷயத்தை அவர் மவுத்துக்கு பிறகுதான் மக்கள் பேசினார். அதுக்கு பிறகுதான் வாக்களித்தார்கள். அந்த மக்களுடைய சிஸ்டம் அப்படித்தான். இன்றைக்கு பாருங்களேன், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ரவுஃப் ஹக்கீமை பற்றி போல பேசுகிறார்கள். அவர் யாராவது எல்லாம் மறைக்கதான் வேண்டும். மரணத்துக்கு பின்பு அவரை பற்றி அவ்வளவு பாராட்டுவார்கள். அப்பொழுது யாராவது தலைவர் இருந்தால் அவரை காட்டுவார். அஷ்ரஃப் இப்படி செஞ்சிருந்தார், அஷ்ரஃப் 10 வருஷம் தான் அந்த அரசியலை முஸ்லிம் காங்கிரஸை தக்க வைத்தார். இந்த ரவுஃப் ஹக்கீம் ஏறத்தாழ உண்மைதான் 25 வருடம் கட்டி காப்பாற்றினார். அவர்களுடைய எல்லா முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவத்துக்கும் கட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இவர் தக்க வைத்துக் கொண்டார். அப்படி அதை பாராட்டி பேசுவார். அது மக்களுடைய சுபாவம். இப்பொழுது இவர் என்ன செய்தார்? இவர் முஸ்லிம் காங்கிரஸ் கொள்கை, முஸ்லிம் காங்கிரஸ் அடிப்படை கொள்கை, எல்லாரும் கேட்கின்ற கல்வி முஸ்லிம் காங்கிரஸ் என்னத்தை கிழிச்சது? அத கேள்வி பொதுவா இப்ப நிறைய கேட்கிறாங்க. முஸ்லிம் காங்கிரஸ் பொதுவா முஸ்லிம் காங்கிரஸ் கிழித்தது ஒன்றுமல்ல, இலங்கையில் முஸ்லிம் சமுதாயம் தனி அரசியல் தனித்துவம் உள்ள ஒரு சமூகம் என்று உண்டாக்குறது நீங்க தலகுல நின்று இருந்தாலும் நம்பியிருக்க மாட்டார்கள். TLF இருந்த காலகட்டத்தில் தமிழ் பேசும் இஸ்லாமியர்களின் அடிப்படையில் எங்களை அவர்கள் பிரதிநிதிப்படுத்தினார்கள். வடகிழக்கில் உள்ளவர்களை, வடகிழக்கு அப்பால் உள்ளவர்களை நாங்கள் புட்டும் தேங்காமாறு சிங்கள மக்களுடன் இருப்பதனால் அவர்களுடன் சேர்ந்து போக வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடன் அங்கே இருந்தார். இந்த சமூகத்தை கிட்டத்தட்ட சில கலாச்சாரங்கள் மாறுபட்ட 2 பிரதேசங்கள் உள்ள முஸ்லிம்களை மார்க்க ரீதியாக ஒரு சமூகமாக, அரசியல் சமூகமாக இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் நிரூபித்து இந்த நாட்டின் அரசியல் தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற சமூகமாக தேவை ஏற்படும் பொழுது
அது வரும் என்பதை நிரூபித்ததை விட வேற என்ன நிரூபிக்க? இப்போ இந்த விவகாரத்துல இந்த தெளிவுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ முஸ்லீம் காங்கிரஸ்ன்றது வந்து ஒரு தேசிய கட்சி இல்லை, அது ஒரு பிராந்திய கட்சி, இல்லாட்டி ஒரு பகுதியிலிருந்து வந்த கட்சி. ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்களுக்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உண்மையை சொல்ல போனா நான் சின்ன காலத்துல முஸ்லீம் காங்கிரஸ் சொல்லி கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு உணர்வு வரும், முஸ்லீம் காங்கிரஸ் என்னுடைய கட்சி அப்படி. ஆனா பல பகுதிகளில் இந்த கட்சி அந்த சமூகத்தை, முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் பொதுவாக அப்படியே எடுப்போமே, முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தலை, அதற்கான சேவைகளை செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னமும் இருக்குதானே. இப்போ குறிப்பாக ரத்னபுரம் பகுதி, இப்போ நீங்கள் வந்தோடனே கேட்டீங்க அங்கே இவ்வளோ முஸ்லீம் மக்கள் வாழ்கிறாங்க, இப்படி வாழ்றாங்க. ஆனால் அந்த பகுதியில் கூட குறைஞ்சது ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு கூட ஒரு உறுப்பினரை வந்து போடுறதுக்கான ஏற்பாடுகள் முஸ்லீம் காங்கிரஸ் இல்லை. அப்போ அது ஒரு பிராந்தியத்திற்காக வந்த கட்சி தானே. அதை எப்படி தேசிய ரீதியாக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? பெரிய கேள்வி போல எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இது ஒரு ஆதங்கமாக நான் கேட்குறேன். இல்லை, அது நல்ல கேள்வி. ஏனென்றால் இலங்கையில் முஸ்லிம்கள் ஏனைய சிறுபான்மை, முக்கியமாக தமிழ் சிறுபான்மை போன்று ஒரு பிரதேசத்தில் செறிந்து வாழ்பவர்கள் அல்ல என்ற யதார்த்தத்தை நாங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். கிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம்கள், நான் நம்புகின்றேன் உலக இலங்கையில் இருக்கிற முஸ்லிம் பாப்புலேஷனில் 3/1 தான், 3/2 வெளியில் வாழ்கின்றது. 3/2 வெளியில் எங்கே வாழ்கின்றது? எல்லா இடத்திலும் வாழ்கின்றது. ரத்னபுரம் மாவட்டமும் சில நேரங்களில் கால மாத்திர மாவட்டங்களில் குறைவாக இருந்தாலும் மற்ற எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிராந்திய ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினை பெற்றுக்கொள்வதற்கு சில பிரதேசங்களில் தேவை என்றால், எங்கள் கண்டியில் தலைவர் வந்திருக்கின்றார், குருநாகலில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது, புத்தளத்தில் வரலாம், கொழும்பில் வரலாம், கழுத்தறையில் வரலாம், கம்பஹில் கூட முயற்சி செய்யலாம். ஆனால் எல்லா இடத்திலும் முடியாது என்ற ஒரு குறைபாடு இருந்தாலும் குறைஞ்சபட்சம் மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்களில் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரலாம். ஆனால் சில மாவட்டங்கள், முக்கியமாக நீங்கள் இருக்கின்ற ரத்னபுரம் மாவட்டத்தில் மிகவும் குறைவாகத்தான் முஸ்லிம் காங்கிரஸுடைய இயக்கப்பாடு இருக்கின்றது. அதுக்கு முக்கிய காரணம், முஸ்லிம் காங்கிரஸ் அங்கே தங்களுடைய தேவை சம்பந்தமாக தங்களுடைய பிரச்சாரங்களை அங்கே ஏற்கனவே இருந்தவர்கள் ஊடாக அவர்கள் செய்த பிழைகள் அல்லது அதற்கு பிறகு கட்சி செய்த பிழை என்ற அடிப்படையில் புனரமைக்கவில்லை என்ற அந்த நியாயமான குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில பிரதேசங்களில் அவங்களுடைய கடமையை செய்யவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த கட்சியின் தேவைப்பாட்டை நீங்கள் மறக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் இது தனிப்பட்ட கருத்தா, கட்சியுடைய கருத்து. எப்பொழுது புதிய தலைமுறை வந்து முஸ்லிம்களுக்காக தனி கட்சி தேவையில்லை, தேசிய கட்சி எங்களை நியாயபூர்வமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்று சொல்ல பொழுது நாங்கள் தலகுத்து நின்றாலும் வீட்டை தான் போவோம். அந்த கமல்ஹாசன் சொல்வார், அவர்களை நிப்பாட்ட சொல்லுங்கள், நான் நிப்பாட்டுங்க. மக்கள் சொல்லட்டும், ரைட், எங்களுக்கு எஸ்ஜேபி போதும், என்பிபியை பத்தி ஒரு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் யார் என்பதல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய அடிப்படை கொள்கை என்ன? ஒரு முஸ்லிம் பிரஜையா இருப்பவனுக்கு அரசியலில் the space for the Muslim community, அரசியலில் தனித்துவ அரசியலுக்காக தங்களுடைய உரிமைக்காக இடம் கொடுக்கவில்லை. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்டது. வடகிழக்கை ஈரோடாக இணைத்து விட்டார்கள். எங்களுக்குரிய அரசியல் அந்த பிரதிநிதித்துவம் சரியாக வழங்கப்படவில்லை. ரைட், நாங்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தி எம்பி ஆகுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மறைந்த தலைவருடைய கருத்தும் அதுதான். தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக போராடினவர் தான் மறைந்த தலைவர் அஷ்ரப். சிங்கள மக்களுடன் சேர்ந்த பிறகு சந்திரிகா அம்மாவுடன் இணைந்து அரசியல் செய்து சிங்கள மக்களுடன் ஒன்று கொண்டாக இணைந்து சிங்களத்தையும் படித்துக் கொண்டு அரசியல் செய்தவர்கள் அவர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்காலத்தில் நேஷனல் யூனிட்டி அலையன்ஸ் நுவாக மாறி கொண்டு போக என்று ஆசைப்பட்டவர் தான் அவர்கள். அந்த கருத்தில் மாற்றம் கிடையாது. ஏன்னா நான் பாடசாலை மாணவராக இருந்த பொழுதே தலைவருடன் இதை நான் மறைந்த தலைவர் எத்தனை தடவை விவாதித்திருக்கின்றேன். நான் சிங்களத்தில் படிக்க முடியும். அவர் சொன்னார், எஸ், அதுதான் எங்களுடைய அல்டிமேட் ஆப்ஜெக்ட். ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். மக்கள் எதிர்பார்க்கின்ற வரையில் என்பிபி முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை சரியாக முன்வைக்கின்ற நபராக மாறினால் முஸ்லிம் காங்கிரஸ் என்ன செய்ததுங்கிறது தேவையில்லை. ஏன்னா முஸ்லிம் காங்கிரஸ் அடிப்படை கொள்கையே முஸ்லிம்களுக்கான
அரசியல் உரிமையை மற்ற அரசியல் கட்சிகள் கொடுக்கவில்லை என்பதுதான். அதை கொடுத்து விட்டால் இது தேவையில்லை தாய்விடும். அதை நாங்கள் பிள்ளையாக நினைக்க கூட அது ஒரு சக்சஸ், அது ஒரு வினிங்கா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களுடைய கட்சியோ உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக? சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு நான் 2 ரக்காத் சுன்னத் தொழுது போட்டு இதை தானே நினைச்சிருந்தேன். ஒவ்வொரு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜை ஸ்ரீலங்கன் முதலாவது ஸ்பீச் நான் முதலாவது என்னுடைய கன்னி பேச்சு நான் அரச தரப்பு சட்டத்தரணியா இருந்த பொழுது, அரசியல் அதிகாரம் இல்லாத நேரத்தில் பஷீர் நியாசுதீன் என்ற ஒரு மாகாண சபை உறுப்பினருக்காக அவருக்கு சிங்களம் பேச முடியாது என்பதனால் நான் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு SLBCக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். என்னுடைய முதல் ஸ்பீச். அப்போது நான் ஸ்டேட் கவுன்சில், எனக்கு அரசியல் ஈடுபடையில தன்னை நான் பசின்யாசிதனாக அறிமுகப்படுத்திக்கொண்டு அப்போ ஐடென்டிகான்னு கேட்க மாட்டாங்க. சிங்களத்தில் பேசிய பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னும் ஞாபகம், ஸ்ரீலங்கிக்கு அண்ணனை தாவி. இலங்கையர் என்ற ஸ்ரீலங்கன் என்ற முறையில் ஒவ்வொரு பிரஜையும் எந்த பாகுபாடும் என்று பார்க்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் வரமட்டுக்கு தான் இந்த கட்சி. எங்களுடைய குறிக்கோள் அது நடந்து விட்டால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது நடந்து விட்டது என்று நான் சந்தோஷமாக நாங்கள் போகின்றோம். அப்பொழுது நான் கலைக்க தேவையில்லை, தேர்தலில் மக்கள் எங்களை நிராகரிப்பார்கள். சந்தோஷம். இது எம்பியாக வேண்டும், மாகாண சபை உறுப்பினராக வேண்டும், உள்ளூராட்சியில் மேயராக வேண்டும் உருவாக்கப்பட்ட கட்சியாக பார்க்க கூடாது. அதுதான் நடந்தது. கழகம் இதுவரைக்கும் அந்த நிலைமை இல்ல அப்படின்னு சொல்லி நிச்சயமா இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. நீங்க சொல்றீங்க இதுவரைக்கும் அந்த நிலைமை இல்ல, வரல. இப்ப இந்த நிலைமையை தான் கடந்த தேர்தலில் மாற்றி இருக்கிறாங்க. முஸ்லீம் பேசுகின்ற தமிழ் பேசுகின்ற சமூகம் எடுப்பாது, முஸ்லீம்களாக இருக்கட்டும், தமிழர்களாக சகோதரர்களாக இருக்கட்டும். ஆனால் தமிழ் பேசுகின்ற சமூகம், ஒட்டுமொத்த சமூகம் கடந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கட்சியை நம்பி வாக்களிச்சிருக்குது. இப்போ இது ஒரு நம்பிக்கையா இல்லையா வந்திருக்கு? நிச்சயமா. அதுதான் சொல்ல வலிக்கிட்டு முதல் முறையாக புதிய தலைமுறை 2024ஆம் ஆண்டு தேசிய கட்சி தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களையும் நியாயமாக பிரதிநிதித்துவப்படுத்தும் என்று ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. அந்த எதிர்பார்ப்பின் பிரதிபலனாக வளமையாக இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடைய வாக்கு சரிவு ஏற்பட்டது. அது நீங்கள் மிக தெளிவாக காணலாம். ஐடெக் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு அளவு இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் 5ஐ எப்படியோ டாக்டிக்கலாக எலெக்ஷன் கேஸ் எல்லாம் போட்டு ஏதோ தக்க வைத்துக் கொண்டேன், இல்லை என்று சொல்லவில்லை. அது நான் பார்க்கின்றேன் தனிப்பட்ட முறையில் அதை NPP தக்க வைத்திருக்க வேண்டும். முஸ்லிம்களோட அபிலாஷை என்னென்று அவர் அறிந்திருக்க வேண்டும். முஸ்லிம்களோட அபிலாஷைகள் ஒரு கேபினட் அமைச்சர் என்பது சிம்பாலிக். ஏன் அதை முஸ்லிம்கள் எதிர்பார்க்கின்றார்கள்? இலங்கையில் ஆக உச்ச நிறைவேற்று அதிகாரம் உள்ள இடத்தில் எங்களுடைய பிரதிநிதி இருக்கின்றார், அவ்வளவுதான். இது 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 இந்த எதிர்பார்ப்பு மக்கள் இருக்குதா இல்லையா? எதுக்கு அந்த எதிர்பார்ப்பு ஏன் இருக்கின்றது? காரணம், அவர்களுக்கு இன்னும் தெளிவாக கன்வின்ஸ் ஆகவில்லை. அங்க இருக்கின்ற ஒரு அப்புஹாமியோ, அங்க இருக்கின்ற ஒரு ராசமாணிக்கமோ அல்லது ஒரு ராமலி பேர் சொல்லக்கூடாது இருக்கிற அமைச்சர் எங்களுக்காக நியாயம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் இவர்கள் செய்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாம வாக்களிச்சாங்க. அது என்னோட நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை ஒன்று எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நம்பிக்கை. அது நிறைவேறி கொண்டு இல்லை, எதிர்பார்ப்பு சுற்று நூறாக உடைந்து விட்டது. நான் சொல்கிறேன் காரணத்தை. ரைட், நீங்கள் முஸ்லிம்களுக்காக அமைச்சர் வைக்கவில்லை, பரவாயில்லை. ஜித்தாவுக்கு ஒரு சிங்கள ஒரு நபரை எம்பசடர் அனுப்புறீங்க. ஒரு கேபினெட்டில் ஒரு எங்களை மக்கள் நினைக்கின்றவாறு, இது மேபி அனுரைக்கு இந்த விஷயம் தெரியா, பாவம் விஜிதேகராத்துக்கு தெரியா, கேபினெட் மினிஸ்டர் இருந்தால் சொல்லியிருப்பார், இப்படித்தான் அவங்க நினைக்கின்றார்கள். உண்மை என்று எங்களுக்கு தெரியாது, அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆகவே மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மேடையில் ஏறி சொன்னார், ஒவ்வொரு இடத்திலையும் சொன்னார், ஸ்பீக்கர் கதிரில் இருந்து சொன்னார். இல்லை, அப்படி என்றால் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் வருகின்றது JVP தான். இந்த NPP, இந்த JVP யாரு மறந்துட வேண்டாம். இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப அது JVP இல்ல, அது NPP. JVP இல்லாமல் NPP வர வேண்டும் என்ற அந்த கொள்கை மாற்றம் இல்லை, அந்த டாக்டே சக்சஸ், அது உண்மையாக செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது நடக்கின்ற விடயத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகின்றது. இப்ப பொதுச் செயலாளர் அவர்கள், இப்போ மக்கள் சமூகம் ஒரு ஒரு நல்ல கலந்துரையாடல் இது இப்ப இந்த மக்கள் நேரம் இருக்கிறது. இப்போ இது மக்கள் எங்களுக்கு
இப்படி தலைமைத்துவங்கள் தேவையில்லை. இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியான கட்சிகளுடைய தலைமைத்துவங்கள் தேவையில்லை. ஒரே நாடு, ஒரே தேசம் அல்லது ஒரே மக்கள் என்ற அடிப்படையில் அனுரவுக்கு வாக்களிச்சாங்க. வாக்களிச்சதுக்கு பிறகு இப்போ நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அமைச்சு பதவி இல்லை, குழுக்களினுடைய தலைவர்கள் பதவி இல்லை. ஆனா அதே கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்கள் சொல்றாங்க எங்களுக்கு தேவையில்லை, நாங்க இப்போ புத்த சாசன அமைச்சு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பிரதி அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இப்போ இன்னும் ஒரு அமைச்சு பதவி இந்த மாதிரி வழங்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில இது ஓகே தானே, நம்மளுக்கு ஒரு அமைச்சு பதவி ஹைலைட்டா முஸ்லிம்களுக்கு கொடுக்கறதுல சிக்கல் இல்லை, எல்லா பாகுபாடு இல்லாம போகுது தானே அப்படின்ற கருத்து தானே அரசாங்கம் முன் வச்சுட்டு. வெரி குட், சரி குட். நான் ஒரு சாதாரண முஸ்லீம் காங்கிரஸ் அரசியல்வாதிகள் என்றால் உங்களை நின்று ஃபைட் பண்ணுவேன். நீங்க சொல்ற அதையே தான் நானும் விரும்புகின்றேன். அது நடந்திருக்கின்றதா, ஏமாற்றப்பட்டிருக்கின்றதா? யார் பதில் சொல்லலாம்? நான் முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் இருந்து கொண்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மக்கள் சொல்வார்கள் இவர் எதிர்க்கட்சியில் இருக்கிறதாக சொல்கிறார்கள். மக்களை தீர்மானிக்கட்டும். ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து முன்னு சொல்கின்றேன், அதை அவர்கள் செய்திருந்தால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்னொழுது மிகவும் மோசமாக நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்போம். மாகாண சபை தேர்தல் இப்பொழுது நடத்தப்பட்டு இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மஹிந்தால் முடியாத 8 மாகாண சபையிலும் NPP முதலமைச்சர் வந்திருப்பாரா இல்லையா? உங்களுடைய இப்போது நடத்திருந்தா வந்திருப்பாங்க. அதுதான் சொல்லுகிறேன். அப்ப நீங்க சொல்ல எதிர்காலத்தில் வரமாட்டாது. ஏனென்றால் அவர்கள் சம்பந்தமாக தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை தினத்துக்கு தினம் குறைந்து கொண்டு போகின்றது. ஏன்? அதைத்தான் நான் கேட்கின்றேன். நான் இதை என்னுடைய விஷுவல் திங்கிங் அதல்ல, என்னுடைய ஆசை அதல்ல. என்னுடைய மகனுடைய மகன் இந்த நாட்டின் சமப்பிரஜையாக முஸ்லிம் என்ற அடிப்படையில் அரசியல் செய்யாம வாழ வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அதாவது எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா உரிமைகளும் கிடைச்சிட்டா நம்மளுக்கு அரசியலே தேவை. எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாது. அதை சொல்லவில்லை சார், அது அப்படி நடப்பதல்ல. நான் சொல்கின்றேன், ஒரு மனிதன் என்றால் 1% 10% இருக்கலாம். குறைந்தது 75% எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஆணோ பெண்ணோ நான் முகமது அகமது அல்லது ஏதோ ஒரு முஸ்லிம் பெயர் இருந்ததனால் தான் எனக்கு இந்த அநியாயம் நடந்தது என்ற ஃபீலிங் எப்பொழுது இல்லத்தாகுதோ, ஒரு தமிழனுக்கு அந்த ஃபீலிங் இல்லத்தாகுதோ, தமிழ் பேசும் ஒரு மகனுக்கு அந்த ஃபீலிங் இல்லத்தாகுதோ, அன்றைக்கு இந்த நாடு மிகவும் வளமாக இருக்கும். NPP சொல்கின்ற இந்த அழகான வாழ்க்கை அன்றைக்கு உருவாகும். அப்படி இல்லாம முடியாது. அதான் யதார்த்தம். அதை நான் விரும்பி சொல்லவில்லை. அப்படி இல்லை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷமான செய்தியாக கிடையாது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அடுத்த முறையும் 10 பார்லமெண்ட் MP எடுத்துக்கொண்டு மினிஸ்டர் போவது அல்ல என்னுடைய விருப்பம். இப்ப நீங்க சொல்ற சில விஷயங்களும் யோசிக்க வைக்குது. கடந்த காலங்களில் NPP ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த PTA சட்டத்தினூடான கைதுகள், ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுனதுக்காக அந்த குர்ஆன் இன்னும் எடுக்கவில்லையே. இப்பொழுது குர்ஆனை எடுக்கிறதுக்கு சொல்லுகிறார்கள், செருப்பனை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்களேன். எந்த கம்பெனி எந்த இன்ஸ்டிடியூஷன் இதை பிரிண்ட் பண்ணாலும் அவங்களே ஃபுட் நோட் போட்டு தரட்டு சவுதிக்கு அனுப்ப போறாங்க. அப்படி என்றால் இதில் கொள்கை வழியவையுங்கள். சில நேரங்களில் எனது கொள்கையும் உங்களோட கொள்கையும் மாறலாம். அதை விடுங்கள். குர்ஆன் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன். அதில் இருக்கின்ற அர்த்தங்கள் தப்சீர் ஊடாக சரியாக விளங்க வேண்டும். சின்னத்தை பிடித்து கொண்டு மக்கள் வழி தவறி போயிட்டார் என்றது உண்மை இருக்கட்டும், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த குர்ஆனை கொடுத்து விட்டு எங்களுடைய ஆசிரியர் ஊடாக இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை நாங்கள் கொடுக்கலாம். இல்லை அதே இந்த 2 கண்டெய்னர் இருக்கிற குர்ஆன்ல இந்த அழகா இந்த எங்களுடைய மௌலவி இருக்கின்றார்கள் பிரதி அமைச்சராக, அவருக்கு ஏலும் அழகா இந்த தப்சீல் இருக்கின்ற அந்த ஜிஹாத் சம்பந்தமான அந்த அத்தியாயத்தை ஒரு பேஸ்ட் ஆன் பண்ணி மக்களுக்கு விநியோகிக்கலாம். இந்த நான் சொல்லுகின்றேன் சார், ஆங்கிலம் படிப்பிக்கின்ற புதிய சிலபஸ்ல மிஸ்டேக் நடந்தா கிழிச்சு போட்டு கொடுத்தாங்களா? நீ இந்த குர்ஆன்ல இது சொல்லலன்னு சொன்னா அதை ஒட்டி போட்டு கொடுத்தா என்ன பிரச்சனை உனக்கு? அங்கே இருக்கின்றது என்னவென்றால், இது கொஞ்சம் பொறுங்க, முஸ்லிம்களுடைய உணர்வை புரிந்து கொண்டது மஹிந்த கூட செய்திருப்பார். இது என்னதை பிரதிபலிக்கிறது தெரியுமா? இங்கே இருப்பவர்களுக்கு முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்தமான அபிலாஷைகள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலைமை. இவர்கள் நினைக்கின்றார்கள் மஹிந்த செய்யாத விஷயமா. யாழ்ப்பாணத்தில் போய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் போட்டு விட்டால் சுய உரிமைக்காக பாடுபட்ட தமிழ் மக்கள்
இரவோட இரவாக வந்து இவரால் ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஐடெக்குடனும் மற்ற அரசியல் கட்சிகளும் இருக்கின்ற அவர்களுடைய வெறுப்பை காட்டினார்களே ஒழிய, புதிய நம்பிக்கையை காட்டினார்களே ஒழிய, இவர்களின் முழுவத நம்பவில்லை, எதிர்பார்ப்பு இருந்தது. இவர்கள் இன்றைக்கு செய்கின்றனர் மாகாண சபை தேர்தல் இல்லை. மாகாண சபை தேர்தல் ஊடாக குறைஞ்சபட்சம் இல்லை, எங்களுக்கு பாகுபாடு இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள், வடக்கில் இருப்பவர்கள் தங்களுக்கு ஒரு முதலமைச்சரையும் அமைச்சரையும் வச்சுக்கொண்டு ஆழ்ந்தா என்ன பிரச்சனை? உண்மையாகவே 1 மாதம் 2 மாதத்துக்குள் வைத்திருந்தால் 8 முதலமைச்சரை பெற்றிருப்பார்கள். நடக்கட்டுமே, நல்லதானே. இப்ப இந்த மாகாண சபை தேர்தல் நாங்க மாகாண சபை தேர்தல் வருமா வராதா? இப்போ நேற்று முன்தினம் கூட பாராளுமன்றத்தில் தொடர்பு பேசுவீங்க, நீங்களும் பேசியிருந்தீங்க. தெரிவுக்குழு தொடர்புல இன்னொரு தெரிவுக்குழுவை கொண்டு வந்து அரசாங்கம் ஏதோ ஒரு வழியாக யாரையோ போட்டு ஏதோ பண்ண பாக்குது. அது வேற விஷயம். அது பேசுற நேரம் அந்த பாராளுமன்ற எதிரணி பாராளுமன்ற தொடர்புல பேசுற நேரமே அது நம்மளுக்கே விளங்குது. இந்த அரசாங்கத்துக்கு சார்பதான் இவர் இந்த விஷயத்த பேசுறது, போல பாஸ் பண்றது. மாகாண சபை தேர்தல் வருமா வராதா? பதில் சொல்லவா? சிரிக்க கூடாது. வரும், ஆனா வராது. ஏனென்றால் என்னுடைய பார்வையில் தேர்தலில் வெல்ல முடியுமா என்பதற்காக அல்ல, அவங்கள்ட்ட ஈமான் இல்லை. மாகாண சபையை பத்தி அவங்களோட மனசுல கல்வில ஈமான் இல்லை. இந்த மாகாண சபையை அழிக்கிறதுக்காக முதலாக முஸ்லிம் காங்கிரஸ் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட பொழுது முதல் வாக்களிப்போகனை கையை வெட்டுவேன் என்று பிரபாகரன் சொல்வதற்கு முன்பு விஜய் வரை சொல்லிவிட்டார். அதில் இருந்தவர்கள் தான் இந்த இப்பொழுது இருப்பவர்கள். டில்வின் சில்வா, குமார் நாயகர், கலை மாறு நாட்டு புள்ளி மாறுவின் நினைப்புதான். ஆகவே அவங்களோட மனசுல ஈமான் இல்லை. இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? சிரிச்சு கொண்டு நீங்க தான் சேர்ந்து அழிச்சிங்க, இருங்கோ, சந்தோஷம். இதுல மைந்து ராஜபக்ஷ இவர்களும் உண்டாக இருக்கின்றார்கள். அந்த இன பேரினவாதம் அங்கே வருகின்றது. இந்தியன் எக்ஸ்பேன்ஷன்ங்கிற அந்த கான்செப்ட் அவர்கள் வருகின்றது. அதிகாரம் பரவலாக்குவது என்பது இனப்பிரச்சனைக்கு அப்பால் போய் பிரச்சனை சுமூகமா செய்ய சிங்கள மக்கள் இருக்கட்டும், அந்தந்த பிரதேசம் செய்து கொள்வது லேசி என்ற அந்த விஷயம் இவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஆகவே அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இயங்குகிறார்கள் அடித்து சொல்வேன். அப்போ மாகாண சபையை எதிர்பார்க்க முடியாது இந்த வருடத்திலேயும். வந்தால் மக்கள் ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, வந்தால் மாகாணத்தில் அது இல்ல மன்னிக்கணும் சார், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் என்னிடம் கேட்க முடியாது. மற்ற அரசியல்வாதி வந்தால் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகலாம், நோ. வந்தால் முஸ்லிம் காங்கிரசுக்கு முதலமைச்சர், நோ. வந்தால் எதிர்கட்சி அரசியல் செய்யலாம், இல்லை. வந்தால் வடகிழக்கு மலையக தமிழர்கள், மற்ற பிரதேச சிறுபான்மை மேற்கு மாகாணங்களில் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அங்கே எடுத்துக்கொண்டு சுய நிர்ணயமாக சில விடயங்களை அரசியல் செய்ய முடியும் என்ற அந்த கொள்கை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்ற சந்தோஷம் மாத்திரம்தான். எனக்கு யார் முதலமைச்சர் வருவது ஐ டோன்ட் கேர். இப்போ அதற்கான பதிலே நீங்களே சொல்லிட்டீங்க அந்த கேள்விகள். இப்போ இறுதியா ஒரு விஷயம், இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த துப்பாக்கி கலாச்சாரங்கள், இந்த சம்பவங்கள் நாடு பூராவும் பரவலாக பார்க்கப்படுது. எல்லாம் ஒழிப்போம், எல்லாம் தடுப்போம், போதைப் பொருளை தடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 323 கண்டெய்னர் அந்த கொள்கலன்ல என்ன இருந்ததுன்னு இன்ன வரைக்கும் இல்லை. ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம், போதைப் பொருள் வியாபாரிகள் இவங்களெல்லாம் தூக்குவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் சார்ந்த ஒரு சட்டத்தரணி கூட சுட்டுக் கொல்லப்படுகிறாரு இந்த விடயத்தில். இதையும் அரசாங்கம் ஒரு மந்த போக்குல தான் அரசாங்கம் பேசுது. இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வளவு கேஷுவலா இந்த விஷயத்த பேசுறாரு. இது பத்தின உங்களுடைய ஒரு சட்டத்தரணியாக நீங்க உணர்ற விஷயம் என்ன? இந்த நாட்டினுடைய இந்த பாதுகாப்பு விஷயமும் உங்களுடைய ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது இப்படி தாக்குதல் நடத்தப்படுது, இது என்ன? நீங்க சட்டத்தை பாதுகாக்கிறவங்க, அப்போ இந்த நிலைமையில உங்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் அல்லது நீங்கள் இப்ப பாராளுமன்றத்தில் இருக்கீங்க, வெளியில இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? மீண்டும் என்னுடைய பதில் வித்தியாசமாக தான் ஏடா இவர் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்றான்னு யோசிக்கக்கூடாது. ஆனா அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைய பார்த்துருக்கிறோம். ஏனென்றால் சரியான விஷயத்தை சொல்லாவிட்டால் எனக்கு இன்றைக்கு போய் நிம்மதியாக தூங்க முடியாது. இதில் சொல்லிவிட்டு 4 வாக்கு எடுக்கிற ஒரு அரசியல்வாதியாக நான் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய ஒரே ஒரு நியத்து. முதலாக இந்த பாதாள உலகம் என்பதும் ட்ரக்ஸ் என்பதும் ஒன்றுக்கொண்டு பின்னி பழகின விஷயம். பொம்பாயாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எந்த நாட்டிலும், அமெரிக்கா இருக்கட்டும், இந்த காட்டல் என்று சொல்வார்கள். போதைப் பொருள் தான்
ஏன் என்று சொல்லுவோம், போதைப் பொருள் சட்டவிரோதம் என்றால் போதைப் பொருள் வருகின்ற அவ்வளவு லாபமும் பெற்றுக்கொள்வதற்கு சட்டவிரோத குழுக்களுக்கு முடியும். போதைப் பொருள் அரசாங்கம் சட்டமாக்கப்பட்டால் இவர்களுக்கு ஜாப் கிடையாது. தங்களுடைய பொருளாதாரத்தை தங்கள் காசு பணம் சேர்ப்பதற்கு இவர்கள் பாவிப்பது போதைப் பொருள், இந்த காட்டல் என்று சொல்வார்கள். சரி, முதலாக ஆகப்பெரிய கொலை எங்கே நடந்தது? மறந்துவிட்டீர்கள். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை சுட்டு தள்ளினார். 1900. ஆமா, சரத்தன் சில்வா இந்த காலத்தில். ஏன்? போதைப் பொருள் குற்றத்துக்கு அவர் மரண தண்டனை கொடுத்தவருடைய அந்த குழு அவருக்கு கொடுத்த ரிட்டர்ன். நீதவானுக்கு சொன்னார், இனி எங்கட ஆக்களை இப்படி முக்கியமான நீ சின்ன சின்ன ஆக்களை அடிச்சு நீ மரண தண்டனைகளுக்கு பிரச்சனை, நாங்கள் டப்பாக்களை தொட்டேன்டா அந்த தமிழ் படத்தில் வர மாதிரி கவனம் என்று கொடுத்தார்கள். நீதிமன்றம் அதற்கு அடிபணியவில்லை, பிடித்தார்கள். இன்றைக்கு அதைத்தான் நடந்தார், ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் அதுக்கு அப்பால் போன சில விடயங்கள் பேசுகிறார்கள், உண்மை போய் தெரியாது. இவர் ஒரு பக்கம் இருந்தார், மற்ற பக்கம் கட்சியாளருக்கு தேவையில்லாத விஷயம். அதற்காக நீ அவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷனை கொடுத்திருக்கலாம், கொல்ல முடியாது. அது எப்படி கொள்கிறார்கள்? நீங்கள் ஒன்றும் மறந்து விட்டீர்கள். இந்த கொல்லப்பட்ட விதம், ஹைகோர்ட் ஜட்ஜ் கொல்லப்பட்ட விதம் கிட்டத்தட்ட சமம். அந்த பெண்மணியை மட்டும் சாதாரண சுட்டு கொண்டு விட்டு கொடூரமாக T56 இவரை சுடுகிறார்கள். They are sending a message to the people. என்ன? எங்கட வழக்கு சம்பந்தமாக விளையாட்டு காட்டினாய்டா, எங்கட விளையாட்டு அதை விட கூட. இது என்னத்தை காட்டுது? போதைப் பொருள் பாதாள உலகம், பாதாள உலகம் டீப் ஸ்டேட். பாதாள உலகம் அந்த டீப் ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் ஒன்று கொண்டு பிணங்கி கிடக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்க நினைக்கிற மாதிரி, அந்த அர்ஜுன் நினைச்ச மாதிரி தான் வந்த உடனே எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஈஸ்டர் சண்டே பிக் பாஸை காணல. இப்போ போதைப் பொருளை ஒழிச்சுட்டு போனாங்கன்னா திரும்பிஞ்சால வருகுது, அழிக்கலை. இதை காட்டுகிறது என்றால், அனுரகுமார் திசாநாயக்க இவ்வளவுதான் விரும்பினாலும் அரசியல் ஸ்டண்டுக்காக நாங்கள் முடித்து விட்டோம் காட்டினாலும் அவ்வளவு லேசான வேலை கிடையாது. இதில் முழு நாடும் முழு பாராளுமன்றமும் உண்டாக தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் ஒரு பிழையான வேலை செய்கின்றது. அவர்களும் எதிர்கட்சிக்கு எதிராக இதுகளை வித்தியாசமா பாவிக்கின்றார்கள். சின்ன உதாரணத்துக்கு யாராவது எழும்பி இந்த சட்டத்தரனுக்கு நடந்த விஷயம் சம்பந்தமா பேசினா, என்ன உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கோ என்று எங்களை பார்த்து நக்கலாக கூறுவது, இவர்கள் அவர்களை பார்த்து நக்கலாக கூறுவது. மாமூல் அரசாங்கம் எதிர்கட்சி அந்த விவாதம் நடந்து கொண்டு போவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் என்றால் சில விடயங்கள் ஒன்றா போட்டு ட்ரீன்ஸ் இல்லாமல் எல்லாரும் வாருங்கன்னு சொல்லி போட்டு கமிட்டியை போட்டார். அந்த எல்லாரும் வாருங்கள் என்றால் வரப்போவதில்லை. அதுக்குரிய இடத்தை எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்வதில்லை. கமிட்டிஸ் பாருங்கள், 8 பேர் 4 பேர், அவங்க 159 வச்சுட்டு இருக்கிறாய். அதே 12 பேர்ல 5 பேரை கொடுத்தா எனக்கு குறைஞ்ச 7 5 தான் உனக்கு மெஜாரிட்டிக்கு தான். அப்படி இவர்களும் அந்த அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தை ஜிஆர் ஜாவர்தன மாதிரி நாளைக்கு இவர்கள் ரிஃபரண்டம் வேணும் என்று கேட்க மாட்டாங்க. என்ன உத்தரவா? கண்டிப்பா. நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாதாள உலகம் டீப் ஸ்டேட் என்றதெல்லாம் மற்றது பழைய ஊழல் செய்தவர்கள் உள்ளுக்கு போடுற விஷயம் எல்லாம் சொல்ற மாதிரி லேசில் செஞ்சு காட்டுறது. ஆகவே இதை இவர்கள் ஆனஸ்டா மக்களுக்கு முன்னுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளணும். அனுகுமார் சாசனம் அழகா சொல்லலாம் மக்கள்கிட்ட, ஓ நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் அது உள்ள லேஸ் இல்லை, எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும், ஆனால் நாங்கள் வி ஆர் டிட்டர்மின், நான் டீப் ஸ்டேட்டுக்கு பின்னால் போக மாட்டேன்னு சொல்லணும். அவர் இந்த டிப்யூட்டி மினிஸ்டர் வச்சுட்டு இருக்கிறார், அதில் சந்தேகங்கள் இருக்கின்றது, பிக் பாஸை பிடிக்க இல்லை, இன்னும் கார்டினல் கொடுத்த ப்ராமிஸை இது பண்ணல என்றால், அவரும் காலப்போக்கில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர்களுடைய எதிராக போகவில்லை என்று அவர்களுக்கு தான் மெசேஜ் கொடுக்காங்க. இந்த பாதாள உலகம் இங்கே பாருங்க, கூட குதிக்க வேணாம், உங்களை ஊட்ட அனுப்புவோம், எங்களுக்கு வாசியான ராஜபக்ஷ கொண்டு வந்து இருப்பாட்டுவோம். சஜித்துக்கு இல்லாட்டி அவர் ஒரு பச்சை தண்ணி அவர் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார், ராஜபக்ஷ எங்களுக்கு ஓகே என்று கொண்டு வந்துட்டாண்டார். ரணில் அதை விட டபுள் கேம் அடிக்கக்கூடிய ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மக்களும் நாங்களும் சேர்ந்து தங்களுடைய குறைபாடுகளை ஹானஸ்டாக ஏற்றுக்கொண்டு எங்களுடன் உதவி கேட்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இதெல்லாம் அரசியல்ல சகஜமப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. நல்லது பொதுச் செயலாளர் அவர்களே,
பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம், நிறைய தெளிவுகள் நான் எனக்குள்ள எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்களுடைய கலையகம் வருகை தந்து இந்த நேரத்தை ஒதுக்கி சதுரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய குழு சார்பாகவும் நன்றிகள். உங்களுடைய பணி சேவைகள் தொடர வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, என்னை இணைத்துக் கொண்டதற்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். நல்லது. ஒரு சிறப்பான ஒரு சதுரங்கம் அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தது. எல்லா விடயங்களையும் பேசியிருந்தோம், எல்லா விடயங்களையும் கேட்டிருந்தோம். எனவே நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலும் இன்னும் நாட்டினுடைய நிலவரம், அரசியல் நிலவரம், ஏன் கட்சிகளுடைய நிலவரம் தொடர்பிலும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு மற்றும் ஒரு சதுரங்கத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம வித்தியாசம் தான் கரைச்சா நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது, அது ஒரு போரிங் இருக்கல. நான் ஏன்